ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஜனக மன்னர் தசரத மன்னருடைய வார்த்தைகளை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ரெண்டு தரப்புகளையும் அவாவா சந்திச்சுன்ற திருப்தியை ஒருத்தருக்கொத்தர் பரிமாறிக்கிறாங்க. ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து உள்ளம் பூரிக்க விஸ்வாமித்திரரோட கூடி தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த மாளிகையில் மன்னரும் அவருடைய மகன்களும் அன்னிக்கிறவ கழிக்கிறாங்க. இதில் ஒரு வார்த்தை, நிலத்தை உழர்ச்சே அதில் வர கோட்டுக்கு பேர் சீதான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து பிறப்படைஞ்சதுனால தான் ஜனகருடைய மகளுக்கு அந்த பெயர் கிடச்சிது. வால்மீகி ராமாயணத்தில் மிதிலை நகரில் நுழைஞ்ச போதோ இல்லை வில்ல முறிக்கிறதுக்கு முன்னையோ முறித்த பிறகோ தசரதர் மிதிலைக்கு வந்து சேர்ந்த உடனேயே ராமரும் சீதையும் சந்திச்சுன்றதா வரல. ஒருத்தருக்கு பார்த்து வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு வால்மீகி ராமாயணத்தில். ஆனால் துளசிதாசர் ராமாயணத்தில் மலர் பறிக்க போகிறதுக்கு நந்தவனம் போர்ச்சே ராமரும் லக்ஷ்மணனும் அங்கே சீதையை பார்க்குறாங்கன்னு வருது. ராமரையே மணக்க விரும்பி பவானி தேவியினோட அருளை சீத்தை வேண்டதாகவும் அவளுக்கு அந்த வரம் கிடைக்கிறதாகவும் வருது. இது ஒரு புறம் இருக்கிறச்சே வில்லை பற்றின விவரத்தை சொல்கிற ஜனகர் ராவணன் கூட அதில் நாணேற்றி முயன்று தோற்று போனாம்னு சொல்கிறார் துளசிதாசர் ராமாயணத்தில். இதில் நாணேற்ற கூடிய ஆண்மகனே இல்லைன்னு அவர் சொல்லும்பொழுது லக்ஷ்மணனுக்கு கோபம் வர்றதாகவும் தானே அதை எடுத்து முறிச்சு போட்டு ஜனகனுடைய வார்த்தையை பொய்யாக்கணும்னு தீர்மானிக்கும் போது ராமருடைய அனுமதியை கேட்குறதாகவும் அப்போ விஸ்வாமித்திரர் அனுமதி அளிக்க ராமரே அந்த வில்லில் நாணேற்றி முறிக்கிறதாகவும் வருது. ஒவ்வொரு இதில் வேறு விவரங்கள் வருது. கம்பராமாயணத்தில் மிதிலை நகருக்குள்ளே நுழைஞ்ச போதே ராமர் சீதையை பார்த்துடுறதாகவும் கன்னி மாடத்தில் நிற்கர்ச்சியே அவளுக்குள்ளேயே நடக்கிறதாகவும் வருது. கம்பராமாயணத்தில் ராமர் வில்லை முறிக்கிற நிகழ்ச்சியை கம்பர் வர்ணிக்கர்ச்சே ராமர் தான் கையால் வில்லை எடுத்ததை பார்த்தாலாம். ஆனால் முறித்து விழுந்த பேரொழியை தான் கேட்க முடிஞ்சதே ஒழிய அதில் நாணயத்தினதையோ வளைச்சதையோ முறிக்கிறதையோ பார்க்க முடியலையாம். அந்த அளவு வேகத்தோடு ராமர் செயல்பட்டார்னு வருது. கையில் எடுத்ததை பார்த்தா இட்டுறது கேட்டார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு கவிதையாக கம்பராமாயணத்தில். அதே மாதிரி கம்பராமாயணத்தில் தசரதனுடைய மேன்மையை பற்றி சொல்கிறச்சே தோளினால் செய்யப்பட்ட உரையுடைய வேலை தாங்கிய மன்னருக்கெல்லாம் மன்னனான அவர் தள்ளிவிட முடியாத பெரும் புகழ் படைத்த தயரதன் அப்படின்ற பெயருடைய வள்ளலின் ஆட்சியில் நதிகளின் வெள்ளப்பெருக்கும் பறவைகளும் விலங்குகளும் விளை மாதர்களின் உள்ளமும் கூட ஒரே சீரான வழியில் வரம்பு மீறாமல் போச்சு அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார். அதனுடைய செய்யுளை பார்க்கலாம். வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் தள்ள அரும் பெரும் புகழத் தயரத பெயர் வள்ளல் வள் உரை அயில் மன்னர் மன்னனே அப்படின்னு சொல்கிறது. வேறு ஒரு கட்டத்தில் ராமரை உடன் அனுப்புமாறு விஸ்வாமித்திரர் கேட்கறச்சே தசரத மன்னர் அதை மறுக்கிறார். அவருடைய யாகத்தை காக்க தானே வரதா சொல்கிறார். முனிவருக்கோ கோபம் வராது. அதை கம்பர் வர்ணிக்கிறார். உலகத்தையே படைக்க தொடங்கிய முனிவனான விஸ்வாமித்திரன் முனிவோடு சினத்தோடு எழுந்தான். அந்த முனிவனது புருவங்கள் மேலே உயர்ந்து நெற்றியில் முற்றி நின்றன. சினத்தினால் தோன்றிய சிரிப்பும் வந்தது. இரு கண்களும் கோபத்தால் சிவந்தன. வானத்தில் உலவிக் கொண்டிருந்த சூரியன் பயந்து மறைந்தான். அந்த இவ்வுலகத்திலும் அவ்வுலகத்திலும் நின்ற உயிரினங்கள் எல்லாம் திசையறியாமல் நிலை தவறி திரிந்தன. திக்குகள் எல்லாம் ஒளி இழந்து இருளடைந்தன. தேவர்கள் இது உலகம் அழியும் இறுதி காலமோ என நினைத்து விட்டனர் அப்படின்னு பாடல் வருது. அந்த அளவு விஸ்வாமித்திரருக்கு கோபம் வர்றதா வருது கம்பராமாயணத்தில். அடுத்து ஒரு நிகழ்ச்சி, கல்லா மாறிடுற அகலிக ராமரின் கால் பட்டத்தினால முந்தைய உருவத்தை அடைகிறார். அப்போ அவளுடைய வரலாற்றை விஸ்வாமித்திரர் ராமருக்கு எடுத்து சொல்கிறார். சொல்லிட்டு இந்த விதத்தில் தான் முந்தைய நிகழ்ச்சி நடந்தது. நீ பிறந்ததுனால இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் கடை தேர்ற வழி இல்லாமல் வேற ஒரு துன்பத்தின் வழி அடையிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மழை தர்ற மேகம் போன்ற நிறமுடைய ராமனே, வருகிற வழியில் அங்கே மை போன்ற கரிய நிறமுடைய தாடகைன்ற அரக்கியோடு நடந்த போரில் உன் கையின் ஆற்றலை பார்த்தேன். இந்த இடத்துல இப்போ உன் திருவடியின் திறனை பார்த்தேன்னு சொல்கிறார். அதனுடைய பாடல், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்ற ஓர் துயர் வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேங்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.